ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியின் ஸ்போர்ட்ஸ் கார்னர் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட லட்சுமி நாராயணன் சார் வந்திருக்காரு. அவங்க கிட்ட பேசலாம். சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் பாக்குறோம். டிஎன்பி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப பிரமாதமா போச்சு. ஆக்சுவலி போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிரௌட்ஸ் கிட்ட இருந்து சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் போன ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கம்ப்ளீட்டா பயங்கரமா ஸ்டேடியத்தை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இட்ஸ் ஒரு ஐபிஎல் அந்த ஃபீலிங் கொடுக்க பார்த்தாங்க. ஆக்சுவலி பிளேயர்ஸும் சரி, அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச உற்சாகமும் சரி, அண்ட் ஓவரால் ஒரு என்விரான்மெண்ட்டே ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் ஓவர் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்கு. அண்ட் இந்த வருஷமும் டெஃபினெட்லி ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ப்ராக்ரெசிவ். ஓகே சார், இப்போ நம்ம டிஎன்பிஎல் பத்தி பேசணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. நம்ம இந்தியன் டீமை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்திய டீமோட முக்கியமான ஜாம்பவான்கள் எல்லாருமே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, அதுக்கு முன்னாடி அஸ்வின், ஒரு அதாவது ஒரு சீனியர் பிளேயர்ஸ் இல்லாம போன ஒரு கேம்ப், அதாவது ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸை எப்படி இருக்க போதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சுப்மன் கில்லோட கேப்டன்சி பத்தி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 3 மேட்ச், இதுல 2 இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாலும் ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கோம். அதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா பாத்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு பிளேயரா ஃபர்ஸ்ட் சொல்லணும். சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. அண்ட் அவர் சுனில் கவாஸ்கரோட அந்த ஒரு பல வருஷத்தோட ரெக்கார்டை பீட் பண்ண போறாரு. கேப்டனா பாத்தீங்கன்னா ஐ திங்க் சம்வேர் 700 720 730 ரன்ஸ் தான் ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் 5 மேட்சஸ்க்கு அதிகமா ரன் அடிச்சிருக்கிறது. அண்ட் அவர் சம்வேர் இந்த 3rd மேட்ச் முடியும் போதே 620க்கு மேல தாண்டிட்டாரு. அண்ட் ஒரு சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு பர்பிள் பேட்ச்னே சொல்லலாம். அண்ட் கேப்டன்சியில வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான சுப்மன் கில்லை பார்க்கறோம். ரொம்ப அக்ரெசிவ் சைட் பார்த்தோம். நம்ம ஐபிஎல்லே அதோட ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். ஒரு சின்ன விஷயத்துக்கும் அவர் ஆக்ரோஷமா அம்பையர்ஸ் கிட்ட சண்டை போடுறத அதை கொஞ்சம் கூட மாத்தாம அதே இன்டென்சிட்டியை இங்கிலாந்துலயும் அவர் மெயின்டைன் பண்றாரு. மேபி விராட் கோலியோட சக்சஸர் அப்படின்ற அந்த ஒரு டேக் அவர் ரொம்ப கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறாருன்னு ஐ ஃபீல். பட் கொஞ்சம் அக்ரெஷன் கம்மி பண்ணிட்டாருன்னா இன்னுமே அவருக்கு ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி டெஃபினெட்லி இட்ஸ் ஒரு மாதிரி ஒரு இடங்கள்ல சில வீக்னஸ் தெரியுது. பட் ஓவரால் டீம் ஷேப் பார்க்கும்போது எல்லா பிளேயர்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்றாங்க. யாருமே ஒன் சைடடா ஃபீல் பண்ணல. அண்ட் ஹி இஸ் கிவிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரி ஒன். ஈவன் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்குமே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் ஒரு மாதிரி பிளேயர் சைட்ல பார்க்கும்போது ஐ திங்க் இஸ் டூயிங் எ குட் ஜாப். பட் வெளியில நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டரா பார்க்கும்போது, ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டரா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் எ பிட் கான்ட்ரவர்ஷியல். ரொம்ப அக்ரெசிவா இருக்காருன்னு தோணுது. பட் இட்ஸ் குட். அவருக்கு ஒரு லேர்னிங் கர்வ் தான் இது. ஓகே சார், ஆக்சுவலா நீங்க வாஷிங்டன் சுந்தர் ஒரு தமிழ்நாட்டு பிளேயரை பத்தி பேசும்போது இன்னொரு பிளேயரை பத்தி நான் இந்த இடத்துல கேட்டே ஆகணும். சாய் சுதர்சன் சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. ஏன்னா பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. முதல் மேட்ச் மட்டும்தான் கிடைச்சது. 4th டெஸ்ட்ல அநேகமா வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். எப்படி சார் இருக்க போகுது? நான் எப்படி பாக்குறேன்னா ஆக்சுவலி சாய் சுதர்ஷனுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த பிரேக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிகாஸ் நீங்க இந்த சைட்ல கருண் நாயரோட நம்ம பர்ஃபார்மன்ஸ் இந்த ரஞ்சி கேம்ஸ் ரொம்பவே பார்த்தோம். எக்ஸ்ட்ராடினரி சீசன் அவருக்கு ரஞ்சி டிராஃபில இருந்தது. அதை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வகையில தான் அவருக்கு அந்த ஒரு 3 சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. தோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் நியாயமா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவருக்கு போறது தாங்க கரெக்ட். அது எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் சாய் சுதர்ஷன் இஸ் வெரி யங். சம்வேர் 24 அந்த மாதிரி தான் இருக்காரு. அவர் வயசு 23 24 நினைக்கிறேன். ஸோ இன்னும் ரொம்ப தூரம் அவர் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் இந்த கண்டிஷன்ஸ், இந்த என்விரான்மெண்ட், டெஸ்ட் கிரிக்கெட்டை கொஞ்சம் பிக் ஸ்டேஜ்ல பாக்குறாரு. The more time he spends in the dugout, he will learn the cricket. Because இந்த பிக் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்லையும் எப்படி நீங்க சர்வைவ் ஆகுறதுன்றதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சாதனை. அதுக்கப்புறம் தான் நீங்க அச்சீவ் பண்றது. சுப்மன் கில்லும் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ரொம்ப நாள் அவர் இன் அண்ட் அவுட்டா தான் இருந்திருக்காரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். தோ நம்ம டீம் இந்தியா சரியா பண்ணாத போது, அதாவது விராட் கோலி கேப்டன்சில பார்த்தோம், தென் ரோஹித் சர்மா கேப்டன்சிலுமே சுப்மன் கில் உள்ள வருவாரு, நல்லா பண்ணுவாரு, திரும்பி அவருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன் அண்ட் அவுட்டா தான் இருந்தாரு. இன்னைக்கு இந்தியன் டீமே கேப்டன் பண்ற அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சாய் சுதர்ஷனுக்கான பிரேக் ரொம்ப நியாயமான ஒரு பிரேக். அவருக்கு திரும்பி கம்பேக் இந்த 4th மேட்ச்ல கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தே மைட் ஸ்டிக் வித் கருண் நாயர்னு எனக்கு ஒரு சின்ன ஹஞ்ச் தோணுது. பட் ஒருவேளை அவங்க சாய் சுதர்ஷனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலும் சம்வேர் அவர் கீழே ஆடுவாருன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். சம்வேர் அந்த நம்பர் 3 போர்ஷன் போகாம மேபி இன்னும் கொஞ்சம் கீழே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சி ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் அ ஸ்பெகுலேஷன் தான். பட் ஓவராலா சாய் சுதர்ஷன் இஸ் இன் அ குட் ஷேப் அண்ட் ஆல்சோ இஸ் இன் அ குட் ஹேண்ட்ஸ். ஓகே சார், ஆக்சுவலா நம்ம சாய் சுதர்சனை பத்தி பேசணும். இன்னொன்று, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட தளபதி
அவர் வந்து பேட் எடுத்தாருன்னா 50 அடிக்காம வைக்கவே இல்லை இங்கிலாந்துல. அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி சொல்லுங்க சார். நம்பர் 7ல பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு ஒரு லிஜெண்டை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. பிகாஸ் அவரும் 36 ஐ திங்க். அவரும் ஒரு ப்ராபப்ளி லாஸ்ட் இங்கிலாந்து டூர் மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் ரைஸ் ஆகுது. பட் பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் அந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட்ல வந்து எக்ஸ்ட்ராடினரியா அவரோட அந்த ஒரு கேலிபர் காமிக்கிறாருங்க. பீட் வித் அ பால். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது இன்னுமே கொஞ்சம் நிறைய ஒரு பால்ல வந்து ஷைன் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். பட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் ஆர் வெரி கிளவருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா போட்டாலி ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், ஒரு மாதிரி அவரை நாசம் பண்றாங்க. பட் அதை மீறியும் அவர் வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியண்டா அதை ஹேண்டில் பண்ணி பேட்டிங்ல காம்பன்சேட் பண்றது வந்து டீமுக்கு ஓவரால் இட் இஸ் குட். பட் சம்வேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்பின்னர்ஸை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான முறையில வந்து தே ஆர் டாமினேட்டிங். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல அவங்க 2-1 இருக்காங்க. தேர் லீட். அவங்க நம்மளோட அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் தேர் அப்ரோச் டுவர்ட்ஸ் அவர் ஸ்பின்னர்ஸ். அதாவது நம்மளோட ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே தவிர நம்ம ஸ்பின்னர்ஸை அவங்க ரொம்ப டாமினேட் பண்றாங்க. நீங்க இன்ஃபேக்ட் நம்ம ஸ்பின்னர்ஸோட எக்கானமி பாத்தீங்கன்னா 4+ இருக்கு. அதாவது ஒரு 5-day டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ஸ்பின்னர் வந்து தோ த கண்டிஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், ஸ்டில் 4.55 runs per ஓவர்ல ஆடுறாங்கன்னா see the domination. ஸோ ஐ திங்க் சம்வேர் bowlingல கஷ்டப்படுறாரு. எஸ், ஆப்வியஸ்லி பேட்டிங்ல இஸ் டூயிங் a good job for the team. சார், இப்போ நீங்க பவுலிங்கை பத்தி பேசுனீங்க. இப்போ நம்ம அதை தொடாம போக முடியாது. இந்த பக்கம் நம்மளோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டீம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பும்ராவை தவிர பெருசாக யாருமே வந்து இங்கிலாந்து டூர்னு போனதில்லை. மேபி சிராஜ் கூட போயிருக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டூருக்கு போயிருந்தாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஒரு யங்கர் சைடு தான் போயிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணாவாகட்டும், ஆகாஷ்தீப் ஆகட்டும், ஹர்ஷித் ராணாவாகட்டும், எல்லாருமே ஒரு யங் சைடை கூட்டு போய் இந்த அளவுக்கு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? திஸ் இஸ் குட் பிகாஸ் நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்பீர் சொன்னாரு. ஐ திங்க் லாஸ்ட் டூரே வந்து சொன்னாரு, இந்தியா இஸ் இன் அ டிரான்சிஷன் ஃபேஸ். அதாவது ஒரு ஜெனரேஷன் கிட்ட இருந்து இன்னொரு ஜெனரேஷன் கிட்ட அந்த ரிலே ரேஸ் மாதிரி அந்த பேட்டன் கொடுக்குற மாதிரி தான். ஸோ நியூ பிளேயர்ஸ் உள்ள வரதுக்கான காரணமே அப்படின்னா நிறைய சீனியர் பிளேயர்ஸோட எக்ஸிட் அண்ட் இன்ஜுரிஸ் தான் வந்து மெயின் ரீசன். அண்ட் இந்த புது பிளேயர்ஸை வந்து ஆக்சுவலி இந்த மேனேஜ்மெண்ட் அலாங் வித் சுப்மன் கில் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றாங்க. பிகாஸ் நம்ம பார்த்தோம் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சிராஜ் மேல இருந்தது. இந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிராஜ் மேல இல்லாத கான்ட்ரவர்சியல் அவர் ரொம்ப ஒழுங்காவே போடுறது இல்லை, ஆஸ்திரேலியாக்கே அவரை கூட்டு போனது வேஸ்ட், வேற இதுக்கு பதிலாக இன்னொருத்தரை கொடுத்துருக்கலாம், நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. அந்த 6 விக்கெட் எடுத்து ஐ ஆம் ஸ்டில் பிலாங் ஹியர் அப்படின்றத வந்து அவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஸோ இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா புதுசா உள்ள வர ஒரு போலரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றாங்க. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் டீம் என்விரான்மெண்ட், நான் முன்னாடி சாய் சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அந்த பெஞ்ச்ல இருக்கும் போதே அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுப்போம். அண்ட் ஒரு மாதிரி அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தாங்க நம்மளோட யங் போலர்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. பிகாஸ் யாருமே ஆகாஷ்தீப் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு ஃபயரி ஸ்பெல் எதிர்பார்க்கல. அண்ட் அந்த பர்டிகுலர் மேட்ச் பாத்தீங்கன்னா அவரோட கன்சிஸ்டன்சி வந்து இங்கிலாண்டே வந்து அந்த கமெண்ட்ரியில காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 70% ஒரே ஏரியால அவர் போட்டிருக்காரு. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அதுக்கு பின்னாடி இருக்கு. பிகாஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டியூ டொமஸ்டிக்ல ரொம்ப நல்லா பண்றாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் அந்த டிரான்சிஷன் ஃபேஸை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை கொடுக்கறத இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இமேஜின் ரஞ்சி டிராஃபில நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு யங் போலர்ஸ், இப்போ மன்ஷுல் கம்போஜ் மாதிரி ஆட்கள் அந்த லைன்ல இருக்காங்க. இவங்களும் இப்போ ரஞ்சி டிராஃபில ஒரு 40 விக்கெட் 45 விக்கெட் எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது மேஜர் ஸ்டேஜ்லன்னும் போது இது ரொம்ப ஒரு வெல்கமான ஒரு விஷயம் தாங்க. ஐ திங்க் இந்தியா இஸ் செட்டிங் நியூ ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி போனதை தாண்டி இப்ப வந்து புதுசா இந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ரிசல்ட்டும் வருது. நீங்க பாத்தீங்கன்னா சம்வேர் ஒரு மாதிரி ஃபைட் இருக்கு, அவங்க வந்து ரொம்ப ஈஸியா எதையுமே அட்டைன் பண்றது. 3 டெஸ்ட்டுமே 5 நாள் நடந்தது. எக்ஸாக்ட்லி. ஸோ தேர் இஸ் ஃபியர்ஸ் காம்படிஷன் அண்ட் ஓவரால் இட் இஸ் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். சார், இப்போ நம்ம வந்து பேட்ஸ்மேனை பத்தி பேசணும் அப்படின்னா KL ராகுல் அண்ட் ரிஷப் பந்த் இவங்க 2 பேரையும் தொடாம நம்ம போகவே முடியாது. அந்த அளவுக்கு சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து 3 டெஸ்ட்டுமே இந்திய அணிக்காக கொடுத்துருக்குறாங்க. அதை பத்தி KL ராகுல் வந்து இந்த கிளாசிக்கல் பிளேயருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இன்டர்வியூ நம்ம வந்து சம்வேர் IPL அப்போ பேசும்போதுமே சொல்லியிருந்தேன், நியாயமா ஆக்சுவலி அவர்கிட்ட கேப்டன்சி கொடுத்துருக்கலான்னு. நீங்க KL ராகுல் கிட்ட ஒரு நல்ல விஷயத்த பாத்தீங்கன்னா சுப்மன் கில் கிட்ட மேனேஜ்மெண்ட் கேப்டன்சி கொடுத்தாலும் கான்ஸ்டன்டா வந்து இந்த நேரத்துல இதுதான் பண்ணணும், இந்த நேரத்துல இதை பண்ணக்கூடாது. ஈவன் தேர் வாஸ் ஒன் பர்டிகுலர் இன்சிடென்ட், நம்ம வந்து ஃபைட்டுக்கு போற டைம் இல்ல, இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபென்சிவா போகணும்னு சொல்லிட்டு போலர்ஸ் எல்லாம் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜில மாத்தி நெகட்டிவ் போலிங்னு சொல்லுவாங்க. இல்ல நிறைய இடத்துல அவருமே கேப்டன்சி பண்றதை பார்க்க முடியும். எக்ஸாக்ட்லி.
ஆனா அதை ரொம்ப பெருந்தன்மையா பண்றாரு. அதை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் வேணும். அதாவது லீடர் அவன் தான், பட் ஸ்டில் இவர்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவன்கிட்ட இல்லைன்னும் போது அதை அவனை பண்ணுன்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த ஒரு எஜுகேஷன் ஷேர் பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் ரியலி குட். இது ரொம்ப ஒரு அதான் ரொம்ப பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு சீனியர் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கணும். அது தோ அவரோட வயசுலயும் அனுபவத்திலையும் சின்னவர் தான் சுமன் கில், பட் ஆனா அவர் சொல்றத வந்து கேட்டு இவரும் அதை வந்து எடுத்து பண்றாரு. ஸோ ஓவரால் இந்தியன் கிரிக்கெட் ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. கேஎல் ராகுல் வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இஸ் கிவிங். அதாவது அவர் வந்து போகும்போது ஒரு மாதிரி ஒரு 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 எராட்டிக்கா எந்த ஷாட்ஸுமே ஆடுறது இல்லை. ரொம்ப சென்சிபிளா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பால்ஸ் ஆடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து சம்வேர் 60s தான் இருக்கு. ஸோ ஒரு 250 பால் அவர் ஆடணுன்றது தான் ஒரு மைண்ட் செட்ல அவர் வராரு. சம்வேர் அதோட பாதியை அவர் அட்டைன் பண்றாரு. அந்த 100 அடிச்ச மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது அவர் ஆடுறது பாக்குறதுக்கு. அண்ட் கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவரை பாராட்டுறாங்க. அண்ட் இஸ் கோயிங் டு கண்டினியூ இஸ் பர்பிள் பேட்ச். அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஐபிஎல் சீசனுக்கு அப்புறம் தான் இங்க வராரு. அண்ட் அதை கண்டினியூ பண்றாரு. தட் இஸ் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். பட் த அதர் கை ரிஷப் பண்ட் பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த இங்கிலீஷ் காமெண்டேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்கெட் பண்ற ஒரு பிளேயரா இருக்காரு. அண்ட் அவரோட ஸ்டைலிங்க நம்ம வந்து அதை வந்து குறை சொல்லவே முடியாது. அவர் டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும், ஒன் டே மேட்ச் ஆனாலும், T20 இருந்தாலும் அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம் இப்படிதான். இஸ் நாட் கோயிங் டு பி த கிளீன் ஆர்த்தோடாக்ஸ். இப்போ கேஎல் ராகுலை நம்ம எப்படி பார்க்கவே அழகா இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரி இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரொடக்டிவ் தான். அதாவது எனக்கு இந்த நேரத்தில் இந்த ஷாட் தோணுது, அதை கனெக்ட் பண்றாரு, இட் இஸ் கன்வெர்ட்டிங். அண்ட் பேக் டு பேக் 100 அடிக்கிறது அவருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் அவர் எப்படிப்பட்ட ஒரு இன்ஜுரியில இருந்து வந்து கம்பேக் கொடுத்து இந்த ஒரு 2-3 years இஸ் ஆக்சுவலி டூயிங் எ குட் ஜாப். அண்ட் பிஹைண்ட் த விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இஸ் டூயிங் எ டீசென்ட் ஜாப் இந்த இடத்துல. பெருசா எந்த வித ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து பெருசா அவர் இன்வால்வ் ஆகலனாலும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா இன்டென்ஷனல் டைம் டிலே பண்றாரு. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல வந்து ஹி இஸ் ஹோல்டிங் அண்ட் கேப்டன்ஸை கூப்பிடுறாரு, நம்ம ரன் நிறைய கொடுக்குறோம், நம்ம கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்கணும். அந்த இன்டென்ஷனலா ஒரு 5 to 10 minutes ஆஃப் த கேம் வந்து ஸ்டாப் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விக்கெட் வருது. ஸோ ஓவராலா ஒரு டீமா விளையாடுறாங்க. அதுக்கான ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் ரொம்ப நாளா நிறைய டெஸ்ட் மேட்சஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அண்ட் இந்தியா இஸ் இன் அ குட் ஷேப். சார் இது இந்த பக்கம் இந்தியாவை பத்தி பேசும்போது அங்க இங்கிலாண்டை பத்தி பேசணும் அப்படின்னா ஜோ ரூட் அவர் வந்து கிட்டத்தட்ட டெஸ்ட்ல வந்து இன்னொரு 120 ரன் அடிச்சாருன்னா 2வது டெஸ்ட்ல அதிக ரன் அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற நிலைமைக்கு போற கிட்டத்தட்ட இருக்காரு சார். ஒரு 120 ரன் தான் பிகைன்ல இருக்காரு. முதல் இடத்துல சச்சின் இருக்காரு 15,000 ரன்கள் மேல அடிச்சு. அடுத்த இடத்துல இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சார்? ஜோ ரூட் டெஃபினெட்லி ஒரு ஒரு லிஜெண்டுங்க, நம்ம வந்து ஒத்துண்டே ஆகணும். அண்ட் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப் 4ல அவரோட கடைசி ஸ்டேஜ் ஆஃப் இஸ் கிரிக்கெட்டிங் கரியர்ல இருக்காரு. அண்ட் யூஸ்வல் ஜோ ரூட் இல்லைன்னு தான் நான் சொல்றேங்க இந்த வாட்டி. பிகாஸ் ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டே ஆக மாட்டாருங்க, பயங்கரமா ரன் அடிப்பாரு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மற்ற பிளேயர்ஸ்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இவர்கிட்ட இருந்து அந்த பெரிய இன்னிங்ஸ் இன்னும் வரல. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. மேபி இந்த 4th கேம் அந்த பெரிய இன்னிங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 600 ரன்ஸ் நம்ம இப்ப இவர் அடிச்சிருக்காருன்னும் போது ஜோ ரூட் தான் எப்பவுமே அங்க ஒரு 500-600 ரன்ஸ் அடிப்பாரு. பட் கம்பேரிட்டிவ் இந்த வாட்டி அவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காரு. அவரை விட ஜாஸ்தி சில பிளேயர்ஸ், இன்ஃபேக்ட் அந்த ஓப்பனர் பென் டக்கெட்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அவங்களோட அதர் கிரிக்கெட்டர்ஸ், இந்த ஹாரி ப்ரூக்கா இருந்தாலும் சரி, ஈவன் ஜாக் கிராலி கூட ஒரு மாதிரி நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணாரு. நம்ம மறக்கவே முடியாது அந்த ஒரு மேட்ச் 188 நோ லாஸ் இருந்தாங்க சேசிங் அந்த 5th டேல. ஸோ இங்கிலாந்து இஸ் இன் அ வெரி வெரி குட் ஷேப். பட் ஓவரால் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து, அதாவது பென் ஸ்டோக்ஸ் அண்ட் அவங்களோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் சைட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2020 ஃபார்மேட்ல ஆடுற மாதிரி தோணுது 5 டே கிரிக்கெட்டை. இது வந்து மேபி பாக்குற நமக்கு வந்து ரிசல்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் இருந்தாலும் யூஸ்வல் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அந்த எலிகன்ஸ், அந்த அந்த ஒரு அந்த அந்த மாதிரியான கிரிக்கெட் பார்க்க முடியல இங்கிலாந்துல. ஸோ மேபி இதுதான் த நியூ நார்மல் நினைக்கிறேன். ஸோ இனிமே கிரிக்கெட் இப்படிதான் இருக்க போது. இங்கிலாந்து அவங்க தான் வந்து ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இருக்காங்க. பேஸ்பால். ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ தட், வேற வழி இல்லை சார். ஆக்சுவலா இப்போ நம்ம பென் ஸ்டோக் அவரை பத்தி பேசணும் அப்படின்னாலே போன தடவை, அதாவது கடந்த ஒரு 3 மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா அவர் தான் பாலை வச்சு விளையாண்டாருன்னு சொல்லலாம். இங்கிலாந்துக்கு வந்து என்னதான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் யார் வந்தாலும் சரி, இந்த பக்கம் அவர் மட்டும்தான் தனியா விளையாண்டாரு. அது நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அதை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இங்கிலாந்து பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்தாங்க. பட் பெரும்பாலான இங்கிலாந்து பிளேயர்ஸ், இந்த லிஜெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பென் ஸ்டோக்ஸ், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தே கிவ் மோர் ப்ரையாரிட்டி ஃபார் தட் இங்கிலாந்து கிரிக்கெட். அவங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் வரல. இந்த வாட்டி அவர் பேக் அவுட் பண்ணிட்டார். ஈவன் ஹாரி ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா பேக் அவுட் பண்ணிட்டார்.
அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு வந்து இந்தியாவோட இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சுட்டு அவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட வந்து ஆஷஸ் ஆட போறாங்க. ஸோ ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் வருதுன்னும் போது நம்ம இந்த இடத்துல பணத்துக்காக போய் எங்க T20 கிரிக்கெட் ஆடுறது தப்பு. அது வந்து ஒரு மாதிரி தொழில் தர்மம் தானுங்க. பிகாஸ் அவங்க கண்ட்ரிக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அண்ட் தட்ஸ் வை தே ஆர் லீடிங். அண்ட் அடுத்த 2 மேட்ச்லுமே பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் இங்கிலாந்து தான். பிகாஸ் தே நோ த கண்டிஷன்ஸ் வெல். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கிரீன் விக்கெட்ஸ் மாதிரிலாம் கொடுக்கல, எல்லாமே நியூட்ரல் ஃபிளாட் விக்கெட்ஸா தான் இருந்தது. அந்த விக்கெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் மென்டலி அண்ட் பிசிக்கலி ரொம்ப ஃபிட்டா இருக்காங்க. அண்ட் தே ஆர் கெட்டிங் அஸ் ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போடவே விடாம ரொம்ப டாமினேட் பண்றதை பார்க்கும்போது தே ஆர் ப்ரிப்பேர்ட். அவங்க வந்து இந்த வாட்டி டிராஃபி அடிக்கணும்னு வந்திருக்காங்க. இந்த டிராஃபி அடிச்சே ஆகணுன்ற அந்த ஒரு ஆங்கிள் விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ பென் ஸ்டோக் இஸ் லீடிங் த டீம் ஃப்ரம் ஃப்ரண்ட். எப்பவுமே வந்து ஒரு கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டீமோட காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த கேப்டன் வந்து அங்கங்கே ரிஸ்க் எடுக்கும்போது இந்த ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் 2 டீமோட கேப்டன்ஸும் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் இந்த நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் வந்து பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் காத்துட்டு இருக்கு. நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வராரா இல்லையா, அதை பத்தி எதுவும் தகவல் இருக்கா? இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலங்க. பட் என்னன்னா, சஞ்சு சாம்சனோட பிரதர் வந்து எங்களோட ஆஃபீஸ் கேரளால தான் ஒர்க் பண்றாரு. அவர்கிட்ட இந்த கேள்வி நாங்க கேட்டிருந்தோம். அப்போ வந்து எதுவுமே அஃபிஷியலி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி தகவல் தான் கொடுத்தாங்க. ஸோ தெர் இஸ் நோ அஃபிஷியல் நியூஸ், எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். பட் இது வந்து சிஎஸ்கேக்கு எப்படி எண்ட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த டிரான்சாக்ஷன் இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ஒருவேளை நடந்தா. ஸோ அவ்வளோ பர்ஸ் வந்து சிஎஸ்கே கிட்ட இருக்குமா? நீங்க நிறைய சேனல்ஸ்ல பார்க்கும்போது நீங்க சஞ்சு சாம்சன் இப்போ வாங்க போறீங்கன்னா 2-3 பிளேயர் நீங்க ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஐ திங்க் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அவரை ஆப்ஷன்ல வர விட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றதான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் தெர் இஸ் நோ அஃபிஷியல் நியூஸ் yet and we have to wait till January because somewhere அந்த ஜான்வரி டைம்ல தான் we get the official confirmation. ஸோ ஃபேன்ஸுக்கு ஆசை இருந்தாலும் you have to wait, வேற வழியே இல்லை. சார், இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸோட டீமோட மேனேஜ்மெண்ட்ஸ் அந்த சைட்லலாம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து நிறைய டிராவல் பண்ணுறதாகவும் தகவல் இருக்கு. அதெல்லாம் இல்லை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமான கிரிக்கெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் ஹெக்டிக் ஐபிஎல் சீசன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு போவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ் அந்த சைடு தான் போவாங்க. ஸோ தேர் இஸ் அ கோஇன்சிடென்ட்னு தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. அவர் வந்து எதேர்ச்சியாக அந்த இடத்துல போகும்போது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசி வந்து ஈவன் நான் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து வரும்போது கூட அவங்கள ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ். எந்த ஒரு கிரிக்கெட்டராக இருந்தாலும் அவங்கள வந்து ஏலியனாக பார்க்காம ஜஸ்ட் வரவே இருப்பாங்க. அண்ட் பெரும்பாலும் முக்கால்வாசி ஃப்ரான்ச்சைசிஸ் அதை பண்ணுறாங்க. அதே கல்ச்சர் தான் இப்போ அங்கே ஃபார்ம் ஆகுதே தவிர மேபி டாக்ஸ்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கலாங்க. நான் உங்ககிட்ட இதை ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலி யாரோ அதை ட்விட்டரில் கூட ரிலீஸ் பண்ணல. பட் சம்திங் தெர் இஸ் நாட் ரைட் வித் ராஜஸ்தான் அண்ட் சஞ்சு சாம்சன். பட் அதனால வந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்துருவாரான்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் ராஜஸ்தான்லேருந்து வெளில வந்துருவாருன்றதை என்னால் 99% சொல்ல முடியும். பட் சிஎஸ்கேக்கு வருவாரான்றது வந்து கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். ஓகே சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவலும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நேர்லயே அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்தீர்கள் ஜீ தமிழ் நியூஸ். நன்றி.